ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறார். அவர் கள்ளர் கையில் அகப்பட்டு அவர் வஸ்திரங்களை உரிந்து அவர் காயப்படுத்தி குற்றையராக விட்டு போகிறாங்க. அப்போது அந்த வழியாக ஒரு ஆசாரியர் வராரு. கீழே கிடக்கிற அந்த மனிதன் காயப்பட்டு கிடக்கிறாரு, அடிபட்டு காயப்பட்டு இரத்தக்கரையோடு கிடக்கிறாரு. விலகி போயிடுறாரு. அப்போ லேவியன் அந்த பக்கமாக வர்றாரு. அந்த வழியில் அவரும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, விலகி போயிடுறாரு. ஒரு சமாரியன் ஒருவர் வருகிறார். அவர் தான் பார்க்குறாரு. உடனே மனதுருகிறார். கீழே இறங்கி என்ன பண்ணுறாரு, அப்படியே காயங்களை கட்டி அந்த காயங்களை துடைத்து அதுக்கு எண்ணெய் வார்த்து அதுக்கு கட்டு போட்டு கொண்டு போய் பராமரிக்கிறார். சத்திரத்தான் கையில் கொடுத்து பராமரிக்க சொல்கிறார். பாருங்கள், நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது, நம்ம உபத்திரப்பட்டு இருக்கிற பொழுது, கஷ்டப்படுகிற பொழுது, எல்லாம் இருக்கும். அநேகர் இடத்துல பொருள் இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்மளை பார்த்து அநேகர் விலகி தான் செல்வாங்க. விலகி போகிறவர்கள் பார்ப்பாங்க, நம்ம சூழ்நிலையை பார்ப்பாங்க, எல்லாம் தெரியும். அவர்கள் உதவி செய்யவும் அவர்களிடத்துல எல்லாம் இருக்கும். ஆனால் விலகி தான் போவார்கள். இப்படி விலகி போகிறவர்களுக்கு மத்தியில் ஒருவர் தான் மனதுருகிறார். மனதுருகிற மனிதர்களும் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவங்க தான் கடவுளுக்கு பிடித்தமானவர்கள். அப்படியேப்பட்ட மனிதர்கள் கடவுளிடத்தில் வேண்டுகிற பொழுது தான் அப்படியேப்பட்ட மனிதர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பிறருக்காக வேண்டுதல் செய்கிற பொழுது அவர்களுக்காக உதவி செய்கிறார். ஏன்னா, விலகி போகிறவர்கள் கருணை இல்லாதவர்கள், நன்மை செய்ய அவர்களுக்கு நன்மை செய்ய நினைக்காதவர்கள், நன்மை செய்ய முடியாதவர்கள், இருக்கோ இல்லையோ. ஆனாலும் ஒருவர் காயப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிற அந்த மனிதனை கண்டு மனதுருகி அந்த காயத்தை கட்டி சுகமாக்க விரும்புகிற அந்த மனிதனே கடவுளுக்கு பிரியமானவன். இப்படியாப்பட்ட மனிதர்களிடத்திலே நாமும் நிலையான அன்பு கொண்டிருந்து அவங்களோடு கூட அன்பு பாராட்டி வாழுவோம். ஆமென். அல்லேலூயா.